فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன கடைசி எபிசோடில் உங்களுக்கு உண்மையான இறைவனை எப்படி நாம் அறிந்து கொள்வது அல்லது கண்டுபிடிப்பது என்பதை பற்றி சொல்லுகிறேன் என்று நான் உங்களுக்கு பேசியிருந்தேன். இதுவரை பேசியதற்கு யாரும் எந்தவித பதிலும் கூறவில்லை. நான் கேட்ட கேள்விகளுக்கு யாரும் பதிலும் தரவில்லை. பரவாயில்ல, ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் இது. இன்று வரை யாரும் இறைவன் என்றால் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, இன்னைக்கு வரை யாரும் சொன்னது கிடையாது. யாருமே தப்பு கிடையாது, யாருக்கும் சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது. காரணம், யாரும் இறைவனை, கடவுளையோ தெய்வத்தையோ பார்த்ததும் கிடையாது, பேசியதும் கிடையாது. இன்று வரை என்னைக்கு உலகம் தோன்றியதோ, என்றைக்கு மனிதன் தோன்றினானோ, அன்னையிலிருந்து இன்று வரை இந்த இறைவன், தெய்வம், கடவுள் என்ற வார்த்தைக்கு யாருக்கும் அர்த்தமே தெரியாது, என்ன விஷயம் என்றுமே தெரியாது. அதை பற்றி எந்த மனிதனும் சிந்திக்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றதா, இப்படி கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறானா, தெய்வம்னு ஒன்று இருக்குதா, இறைவன் ஒருத்தன் இருக்கிறானா, ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறானா, அந்த எண்ணமே இல்லாமல் தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் யாரையும் எந்த குற்றமும் சொல்வதற்கு நாம் வழி கிடையாது, யாருக்கு ஆசை கிடையாது. கொஞ்சம் அறிவுடையவர்களாக நீங்கள் இருந்தால், அல்லாஹ் இந்த குர்ஆன் என்ன கூறுகிறான் என்றால், நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து உணரக்கூடியவர்களாக இருந்தால், இந்த வானங்களையும் பூமியையும் யார் படைத்திருப்பார்கள் என்று நீங்கள் சிந்தித்திருக்கலாம். உங்களுக்கு இந்த வறண்ட பூமியில் மழையை இறக்கி அதன் மூலமாக உணவு, புற்பூண்டுகள், தானியங்கள் அனைத்தையும் வருகின்றது. இது யாரால் முடியும்? எந்த ஒரு சக்தி இதனை செய்து கொண்டிருக்கின்றது என்று கூட நினைச்சு பார்த்துருக்கலாம். நீங்கள் சாப்பிடும் சாப்பாடு எங்கிருந்து வருகிறது, யார் இதை உண்டாக்குகின்றது, யார் இது படைக்கின்றது என்று சிறிது சிந்தித்திருந்தால் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல அறிவும் நல்ல ஒரு வழியும் கிடைச்சிருக்கும். இறைவன் ஒருத்தன் இருக்கிறானா இல்லையா என்ற கேள்விக்கு உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கும். உலக மக்கள் அனைவரும் சொல்லக்கூடிய அவரவர் தெய்வங்கள், அவரவர்கள் ஆண்டவர், அவரவர்கள் இறைவன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது இதனை படைத்திருக்கின்றார்களா என்று அவர்களே கேட்டுக்கொள்ளட்டும். யார் இதனை உண்டாக்குகின்றார்கள்? மழையை யார் உண்டாக்குகின்றார்கள்? இந்த வெயிலை யார் உண்டாக்குகின்றார்கள்? இதை படைத்தவன் யார் என்று சிறிது இது எப்படி ஏற்பட்டது, எப்படி வந்தது என்று கொஞ்சம் சிந்தித்திருந்தால் நீங்கள் உண்மையான இறைவனை கண்டிருப்பீர்கள். இன்று வரை கண்டிருப்பீர்கள். ஆனால் அதை செய்வதற்கு மனசு வரவில்லை. காரணம், இந்த குர்ஆனில் இந்த இறைவன் சொல்லுகின்றான், நான் உங்களை படைத்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழுங்கள். அந்த வாழ்வதற்கு தேவையான உணவு வகைகள், வாழ்க்கை வசதிகள், தண்ணீர், காற்று, உஷ்ணம், வெயில், குளிர் அனைத்தையும் உங்களுக்காக நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அதை அந்த அல்லாஹ் ஏற்படுத்திய இந்த பொருள்களை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா என்றுதான் அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்கின்றான்.
இந்த குரான் என்பது மனிதர்களுக்காக அருளப்பட்ட ஒரு புத்தகமே தவிர, இது குறிப்பிட்ட மதத்தினருக்காக அனுப்பப்பட்ட புத்தகம் கிடையாது என்பதை முதலில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகம் முழுமையும் ஞானம் நிறைந்தது. ஒரு இறைவன் இருக்கின்றான், அவன் யார், உண்மையான இறைவன் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக இந்த புத்தகம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி கண்டுபிடிப்பதற்கு அவனுடைய படைப்புகள், அவன் என்னெல்லாம் இந்த உலகத்தை படைச்சிருக்கின்றானோ அது அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டது. இதை நீங்கள் அறிந்து இந்த படைப்புகளை நீங்கள் சிந்தித்து அதன் மூலமாக இந்த படைப்பாளனை நீங்கள் கண்டுபிடிப்பதற்காக இந்த பூமியை, இந்த உலகத்தை அவன் படைத்தான். இதை வைத்து கொண்டுதான் நீங்கள் உங்களுடைய படைப்பாளனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இந்த குரானில் அல்லாஹ் சொல்லுகின்றான். இனி நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். போன தடவை சொல்லியிருந்தேன், மனிதன் படைக்கப்பட்ட விதம் உயிர் இதிலிருந்து அவன் படைக்கப்பட்டான்னு சொல்லியிருந்தேன். இந்த உயிரை வைத்துக்கொண்டு உங்கள் இறைவனை நீங்கள் தாராளமாக கண்டுபிடிக்கலாம். நாம் சிறிது காலம் வாழ்வோம், அதற்காக எல்லா வசதிகளையும் இந்த பூமியில் உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கின்றான் அல்லாஹ். இதற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இந்த கொடுத்த இறைவன் யார் என்பதை உணர்ந்து உண்மையோடு நடந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் படைக்காத ஒரு பொருளை நீங்கள் தெய்வம், கடவுள் என்று சொல்லுகின்றீர்கள். உண்மையாளராக இருந்தால் நீங்கள் அதை நிரூபிக்க வேண்டும். இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று நீங்கள் தான் நிரூபிக்க வேண்டும். நீங்கள் எதையெல்லாம் தெய்வம், கடவுள் என்று அழைக்கின்றீர்களோ அவைகளுக்கும் இந்த வானங்கள் பூமி படைத்ததற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இப்பொழுது அந்த காலத்தை பற்றி தான் பேசுகிறேன், இன்னைக்குள்ள விஷயத்தை பேசலை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நபி முகம்மது 1444 வருஷத்துக்கு முந்தி நபி முகம்மது. அதற்கு முன்னர் ஈசா, ஜீசஸ். அதற்கு முன்னர் மோசஸ். இது 3000 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ராஹிம், நூஹு ஃபஸ்ட்டு நபி நூஹை பற்றி குரான் சொல்கிற ஆண்டவன். அவர் காலம் முடிஞ்சு 6000 வருஷம் ஆச்சுப்பா. 6000 வருஷத்துக்கு முந்தி அவர் என்னென்ன சிலைகளையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்கள், அந்த சிலைகளின் பெயர்கள் இந்த குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த சிலைகளின் பெயர்களை சொல்லுகின்றேன். அந்த பெயரும் இன்னைக்கு நாம் இந்திய நாட்டில் சொல்லப்படும் எந்த சிலைக்கும் சம்பந்தம் கிடையாது. அது புதிய பெயர், இதுவரை நீங்கள் கேள்விப்படாத அந்த பெயர் அனைத்தும். ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன், அதையும் கேட்டுக்கொண்டே வாருங்கள், அந்த பெயரையும் நீங்கள் பார்த்து கொண்டே வாருங்கள். முதலில் இந்த ஒரு ஆயத்து தருகிறேன். அதாவது குரானில் சொல்லப்பட்ட அத்தியாயத்தில் சில ஆயத்தை காட்டி அது சொல்லப்பட்டிருக்கின்ற சிலையின் பெயரையும் சொல்லுகின்றேன். அதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். 26வது சூறாவில் 26th சூறாவில் 6, 7, 8 6வது சென்டென்ஸ், 7வது ஆயத், 8வது ஆயத், இவைகளை படித்து பார்த்தால் அந்த சிலையின் பெயர் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது உங்கள் சிலையின் பெயர் அதை மட்டும் சொல்கிறேன். 26ல் 74 அதில் சிலையின் பெயர்
பேர் எழுதி வச்சுக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறப்பா. இப்போ நம்பரை நீ குறிச்சிக்கிறங்க தம்பி, அதை படித்து பாருங்க தம்பி. சிலையின் பெயர்கள் வரிசைக்காக இருக்குது தம்பி. எவ்வளோ நம்பர் இருக்குது, சில பேர் இருக்குது, நம்பர் இருக்குது, சில பேர் இருக்குது. பார்த்து பார்த்து சொல்ல பார்க்குறது ஒன்றும் கிடையாது. $37 37வது சூறாவில் 125 எடுங்க. 125வது வசனத்தை பாருங்கள். அதில் போடப்பட்டிருக்கும் அந்த சிலையின் பெயர் பாலக் என்று பெயர். இதுதான் பெரிய சிலை அந்த காலத்தில் இருந்தது. இது 4000 வருஷத்துக்கு முன்ன கதையை சொல்கிறேன். இந்த பேர் கொண்ட சிலை இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. அடுத்தது 71ல் 23 71ல் 23 அதில் ஒரு சிலையின் பெயர் இருக்கின்றது, வத். நல்ல பேருங்க, ஒரு சிலையின் பெயர் வத். அடுத்தது உஸ்ஸா, அடுத்தது யகூஸ், அடுத்தது யஹூக். இந்த மாதிரி 4 பெயர்கள் இருக்கின்றன. நசர் என்ற பெயர் கொண்ட சிலையின் பெயர் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்படாத பெயர்கள் அனைத்தும். அந்த காலத்தில் 6000 வருஷத்துக்கு முந்தி மனிதர்கள் வணங்கி கொண்டிருந்த அவர்கள் கடவுளின் பெயர்கள் ஆகும். அதுக்கப்புறம் 53வது சூறாவில் அத்தியாயத்தில் 18வது ஆயத்தில் லாத் என்ற பெயருடைய ஒரு சிலையின் பெயர், கடவுளின் பெயர். அடுத்ததில் 53:19 உஸ்ஸா என்ற பெயருடைய கடவுள். அடுத்தது மனாத் என்ற பெயருடைய கடவுள். இவ்வாறாக நிறைய கடவுளின் பெயர்கள் இந்த குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்றன. நீங்கள் எந்த காலத்திலும் தப்பாக நினைத்துவிட வேண்டாம். எந்த பெயரும் இன்னைக்கு உள்ள இந்தியாவில் உள்ள எந்த பெயரும் அங்கே கிடையாது. அவங்க வேற கொள்கை, வேற சாமி சிலைகள் என்று வணங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் விஷயம் வேற. அவர் எந்த காரணத்தை கொண்டு எதை அவர்கள் கடவுள் என்று தீர்மானித்து கொண்டார்களோ அதெல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்கள். இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது இந்த நூஹு நபி உடைய காலத்தில் நூஹு நபி மக்களை பார்த்து, அல்லாஹ் தான் உங்களுடைய உண்மையான இறைவன், இவனுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், அவனுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள் என்றுதான் மக்களுக்கு உபதேசம் செய்தார். நிறைய கடவுள் கிடையாது, ஒரே கடவுள் கொள்கையில் அவர் பேசினார். அப்பொழுது மக்கள் எல்லோரும், இவருக்கு என்ன ஆச்சு, எல்லா கடவுளையும் ஒரே குராக்கி விட்டார் அவர், இருந்தது ஆச்சரியமான விஷயம்தான் என்று மனிதர்கள் பேசினார்கள். இருக்குதா இல்லையா? இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் இவ்வாறு பேசும் பொழுது நூஹ் நபி மக்களிடம் சொன்னார், இப்படி நீங்கள் அல்லாஹுக்கு விரோதமாக நடப்பீர்களாயின் இறைவனுடைய வேதனை உங்களை பிடிக்கும், அது எந்த சந்தேகமும் கிடையாது என்று மக்களுக்கு உபதேசம் செய்தார் நபி நூஹ் அவர்கள். அதற்கு மக்கள் எல்லோரும், எங்கே உங்கள் வேதனையை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்றுதான் கிண்டலாகவும் கேலியாகவும் பதிலளித்தார்கள் நபி நூஹுக்கு அந்த ஊர் மக்கள். இந்த ஊர் எங்கே இருக்குன்னு கேட்டால், இப்பொழுது நீங்கள் சிரியா, லெபனான் என்று பேர் அடிபட்டு கொண்டிருக்கின்றது. அந்த ஏரியாவில், அந்த இடத்தில் அவர்கள் வாழ்ந்த காலம் அது. இப்போ அரேபியா பக்கத்தில் சிரியான்னு ஊர் இருக்குது, லெபனான் ஒரு ஊர் இருக்குது, ஈராக்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த
பகுதியில் வாழ்ந்த அந்த நூஹு நபி கூட்டத்தினர். இப்பொழுது இவர்கள் அழிச்சாட்டியம், அல்லாஹ்வுக்கு விரோதமான போக்கு அதிகமாக இப்பொழுது அவர்களை வேதனை பிடிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான் நூஹிடம், நூஹ் என்ன சொன்னார் என்றால் அல்லாஹ்விடம், நான் சொல்லி பார்த்தேன், உன்னை பற்றி மக்களுக்கு எடுத்து கூறினேன். மக்கள் எதையுமே கேட்கவில்லை. நிச்சயமாக நான் தோற்று போய்விட்டேன் என்று நூஹ் நபி தன் இறைவன் அல்லாஹ்விடம் கூறினார். இப்பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், நம் கண் முன்னால் ஒரு கப்பலை கட்டும். கண் முன்னால் ஒரு கப்பலை கட்டும் என்றால், நான் சொல்லித்தர பிரகாரம் ஒரு பொருளை நீர் செய்யும் என்று கட்டளையிட்டான். அதேபோல் அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் அவர் ஒரு கப்பலை கட்டினார். கப்பலை கட்டிக்கொண்டு, இதில் நீங்கள் நீரும் உன் குடும்பத்தினரும் உன்னை யார் பின்பற்றினார்களோ அவர்களையும் ஏற்றிக் கொள்ளுங்கள். இது எங்க போய் சேரும் இடம் எனக்கு தான் தெரியும் என்று அவர்களை எல்லாம் ஏறியாச்சு. ஏறி உட்கார்ந்தோடனே மழை தூர ஆரம்பித்தது. வேகமாக மழை வானத்திலிருந்து கொட்டியது. பூமியிலிருந்தும் தண்ணீரை அல்லாஹ் பீரிட்டு ஓடச் செய்தான். கப்பல் ஒரு மலை உச்சி அளவுக்கு தண்ணீர் வர வர கப்பலும் மிதக்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது இதை சுருக்கமாக சொல்லுகின்றேன். இப்பொழுது அந்த கப்பல் ஓர் இடத்தில் போய் தங்கியது. அந்த இடத்தின் பெயர் ஜூதி என்று குரானில் போடப்பட்டிருக்கின்றது. அந்த ஜூதி என்ற மலையை இப்பொழுது கண்டுபிடித்திருக்கின்றார்கள். துருக்கி என்ற நாடு ஒன்று இருக்கின்றது, அந்த நாட்டில் பக்கத்தில். அதில் கப்பலையும் கண்டுபிடித்து விட்டார்கள். மரத்தாலும் ஆணிகளாலும் செய்யப்பட்ட கப்பல் என்று இன்னைக்கு உலகம் போக தெரிஞ்சு போச்சு. ஒரு கப்பல் இருக்குது என்று கண்டுபிடிச்சாச்சு. அது நீளம் அகலம் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. இப்பொழுது சொல்லுங்கள், அது சொல்லப்பட்ட அந்த குரானில் சொல்லப்பட்ட விஷயம் இன்று கண்ணால் கண்டுபிடித்து விட்டார்கள். அன்று நடந்த ஒரு சரித்திரம் நிகழ்ச்சி. இது அல்லாஹ் இந்த குரானில் இப்பொழுது 1400 வருஷத்துக்கு முந்தி இந்த விஷயம் குரானில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்டுபிடித்ததோ இப்பொழுதுதான் கண்டுபிடித்தார்கள் அந்த கப்பலை அவர்கள். இதில் ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்படி உண்மையை அழகான முறையில் சொல்லியிருக்கின்றானே அல்லாஹ் என்கின்ற இறைவன். இது எப்படி சாத்தியம்? கண்டுபிடித்து விட்டார்களே, உண்மையாக்கி விட்டார்களே. ரசூல் அன்னைக்கு சொல்லி போனது அந்த ஆயத்தை, அந்த வசனத்தை இன்று உண்மைப்படுத்தி விட்டோமே, உண்மைப்படுத்தி விட்டார்கள் மக்கள். இருக்கின்ற ஒரு கப்பல் இருக்கின்றது கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கட்டும், இது ஒரு உண்மை விஷயம். இதை யார் மறுக்க முடியாது. அன்னைக்கு நடந்த 6000 வருஷத்துக்கு முன் நடந்த ஒரு பெரிய சரித்திரம். அதை நபி முகம்மது அவர்களுக்கு இந்த குரானின் மூலமாக அல்லாஹ் சொல்லி கொடுக்கின்றான். மக்களுக்கு அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர் போய் 1400 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு இப்பொழுதுதான் அவர் கண்டுபிடித்திருக்கார், உண்மை ஆக்கப்பட்டிருக்கின்றது. ரசூலா போய் பார்த்தாரு அந்த இடத்த, கப்பல் எங்கே ஒதுங்கி இருக்கின்றது, எந்த மலையில் இருக்கின்ற ரசூலாவை பார்த்தா இல்லையே. ஒரு உண்மை எல்லாம் புரிஞ்சுக்கிறோங்க. இப்பேற்பட்ட என்னைக்கோ நடந்த விஷயத்தை அழகான சொல்லிவிட்டு போய்விட்டார். இதோ இன்று உண்மையாக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் உண்மையான இறைவன் இவன்தான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு மனசில் படுகின்றதா இல்லையா? இப்பொழுது அந்த கப்பல் ஏறிக்கொண்டவர்களை தவிர மற்ற யாவரும், அந்த ஊரில் உள்ள மக்கள் யார் அழிக்கப்பட்டார்கள். வேதனை வந்துவிட்டது. இப்பொழுது வேதனை வந்த பிறகு அவையெல்லாம் ஓடிப்போனார்கள் எல்லாரும். ஏன்பா இப்பொழுது நீங்கள் உங்கள் தெய்வம்னு சொன்னீங்களே, அந்த தெய்வம் ஏன் உங்களை காப்பாற்றவில்லை? இவ்வளோ பேர் சொன்னாலும் எத்தனை தெய்வங்கள் பெயர் படித்து பார்த்தீங்க சொன்னவங்களுக்கு. ஏன் இந்த தெய்வங்கள் அந்தந்த ஊர் மக்களை காப்பாற்றவில்லை? அல்லாஹ்வுடைய வேதனை வரும் பொழுது சொன்னபடி நடந்ததா இல்லையா என்று மட்டும் பாருங்கள்.
அல்லாஹ் சொன்ன வாக்கு, வேதனை வந்து உங்களை அடையும் பிடித்துக் கொள்ளும். நீங்க தப்ப முடியாம குற்றவாளிகள் ஆகிவிடுவீர்கள்ன்னு சொன்ன வாக்கியம் நடந்ததா? நடக்கலையா? நீங்களே சொல்லுங்க இப்போ. இப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரே இறைவன் அல்லாஹ் தான் என்று அந்த ஊர் மக்களுக்கு நூஹ் நபி சொன்னார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எல்லா தெய்வங்களையும் ஒதுக்கிவிட்டு ஒரே தெய்வமாக ஆக்கிக் கொண்டாரா என்று கேட்டார்கள் என்று சொன்னேன். நீங்கள் போய் அவங்க நூஹு காலத்துள்ள மனிதர்கள் அவர்களும் பேசிக் கொள்கின்றார்கள். இந்த நூஹு நபியின் பேச்சை கேட்காதீர்கள். நீங்கள் போய் உங்களை தெய்வங்களை காப்பாற்றுங்கள் என்று பேசிக்கொண்டார்கள். தெய்வங்கள் மனிதர்களை காப்பாற்றுமா? நீங்கள் தெய்வங்களை காப்பாற்றப் போகின்றீர்களா? யார் பெரியார்? நீ பெரியவனா? தெய்வம் பெரியசா? போய் தெய்வங்களை காப்பாற்றுங்கள்னு அந்த ஊர் மக்கள் பேசிக்கொண்டார்கள். பாருங்கள், வேடிக்கையான பேச்சாக இருக்குது. தெய்வம் தானே எல்லாரையும் காப்பாற்றும், கடவுள் தானே மக்களை காப்பாற்றுவார். நீங்கள் போய் கடவுளை காப்பாற்றுங்கன்னு அந்த மக்களிடம் தலைவர்கள் பேசிக்கொண்டார்கள். இப்படிலாம் பேசுகிற பேச்சு எப்படி உங்களுக்கு சரிபடுது? உங்களுக்கு இதெல்லாம் மனுஷன் பேசுகிற பேச்சு அது. கடவுள் பேசுகிற பேச்சா இது? என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கடவுள் யாராவது சொல்லியிருக்காரா? எந்த கடவுளாக என்னை காப்பாற்றுங்கன்னு மனுஷன் கேட்டிருக்கின்றாரா? அப்படிங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த மாதிரி பேச்சு பேசப்பட்டது இந்த குரானில் போடப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது அல்லாஹ்வுடைய வேதனை இந்த அதாவது மழையும் தண்ணீரும் அந்த ஊர் மக்களை அழிக்கும் பொழுது அவர்கள் எந்த தெய்வங்களை அழைத்து கொண்டிருந்தார்கள், இதான் காப்பாற்றும், இதான் கடவுள்னு சொல்லி கொண்டிருந்தார்களோ அனைத்தும் அழிந்து விட்டன. எல்லாம் போய்விட்டது, அவர்களும் போய்விட்டார்கள். இப்போ அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறியதா இல்லையா? அழிப்பேன், என் பேச்சை கேட்பாதவருக்கு, எனக்கு விரோதமாக நடக்கக்கூடிய மக்களை என்னுடைய வேதனை பிடித்து கொள்ளும் என்று அல்லாஹ் சொன்னானே, அது நடந்ததா இல்லையா என்று மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இப்படி நடக்கும் பொழுது அவர்களுடைய கடவுள்கள் தெய்வங்கள் காப்பாற்றவில்லை அந்த மக்களை? நடந்த விஷயம் 6000 வருஷத்துக்கு முந்தி நடந்த சரித்திரத்தை தான் சொல்லுகின்றேன். இப்பொழுது சொல்லுங்கள், எது உண்மையான தெய்வம்? அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே கடைசி நபி முகம்மது வரையும் இதே தொழில் தான். எல்லா ஊர் மக்களும் சிலைகளை தான் வணங்கி கொண்டிருந்தார்கள். எல்லா நபிமார்கள் பேச்சும் அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று கூற முடியாது 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 என்று 6000 வருஷமாக அந்த அவர்களுடைய எண்ணத்திலும் செயலில் இருந்தாலே தவிர ஒரு காலம் அவர்கள் பேச்சை கேட்கவில்லை. அழிவு சொன்ன மாதிரி வந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது சொல்லுங்கள், சொல்லி செயலில் காட்டக்கூடியவன் இறைவனா? சொல்லவும் தெரியாது, செயலும் காட்ட முடியாது, அப்படிப்பட்டவனை இறைவன் சொல்ல போறீங்களா? யார் நாம் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும்? சக்தி படைச்சவன் தான் கடவுளாக இருப்போம், எல்லாரும் தெரியும். அருள்மிக்கவன், சக்தி படைத்தவன், யாவற்றுமே பேராற்று உடையவன் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும் கடவுளை பற்றி. ஆனால் அதெல்லாம் கண்ணால் பார்த்ததும் கிடையாது, பேச்சு தான் எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் கண்ணால் பார்த்ததும் கிடையாது. அது செயல்பட்டதை நம்மளுக்கு நினச்சிட பார்த்ததுக்கு ஒரு வழியும் தெரியல. எப்படி சொல்கிறான், எப்படி காப்பாற்றுறான்னு சொல்ல முடியலை. இப்பொழுது எல்லாம் போய்விட்டன. இந்த இறைவன், அல்லாஹ் என்கின்ற இறைவன் சொல்லி அதை செயல்படுத்தி காட்டுறான். அழிக்கிற மக்களை அழித்து காட்டுறான். ஆனால் அவர் அந்த காலத்து உள்ள தெய்வங்கள் இந்த அழிவை தடுக்க முடியவில்லை, நிறுத்த முடியவில்லை. அவர்களும் அந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து அழிந்து நாசமாகிவிட்டது. அல்லாஹ்வின் வாக்கு நிறைவேறியது. அல்லாஹ்வின் வாக்கு நிறைவேறியது. இப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நானும் கேட்கின்றேன்.
மனிதர்கள் மீது அன்பும், இரக்கம், அருளும் கொண்டவன் இந்த அல்லாஹ்வா? அல்லது மற்ற தெய்வங்களா? எதற்கு இந்த கேள்வி கேட்கிறேன் என்றால், அல்லாஹ் சொல்லி அழிக்கிறான், மனிதன் அழிக்கிறான்ப்பா. மற்ற தெய்வங்கள் மனிதர்களை அழிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள நீங்கள் வணங்கிய தெய்வம் உங்களை அழிக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் என்னை வணங்காவிட்டால் அழிப்பேன் என்று சொல்லி அழித்து காட்டுகின்றான். அதே சமயத்தில் அவர் எந்த தெய்வங்களை கடவுள், தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, எந்த சிலைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, அந்த சிலைகள் அந்த காலத்தில் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை, காப்பாற்றவும் இல்லை. இவர்களும் போய் எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்கவும் இல்லை அவங்க. எந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்களோ, அதிடம் போய் காப்பாத்துங்க, வெள்ளம் வந்துடுச்சு, மழை வந்துடுச்சு, காப்பாத்துன்னு கேட்கல. எல்லாம் ஓட விட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா, எவ்வளவு தூரம் அந்த மனிதனுடைய அறிவு உண்மையின் பக்கம் போக மாட்டேன் என்று சொல்லி, இல்லாததையும் பொல்லாதையும் வைத்துக்கொண்டு, இதுதான் கடவுள், இதுதான் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே, அவர்களை சீர்திருத்தி உண்மையின் பக்கம் வருவதற்காகத்தான் அல்லாஹ் மனிதர்களிலிருந்து தூதர்களையும் நபிமார்களையும் உண்டாக்கி மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று அனுப்பி வைத்தான். அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை எந்த மனிதனும் இதுவரை கேட்டது இல்லை, அதற்கு செவி சாய்த்ததும் கிடையாது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அழிவு யார் ஏற்படுத்துகின்றது? சொல்லுங்க பார்ப்போம். யார் இந்த அழிவு ஏற்படுத்துகின்றது? உலகம் முழுவதும் பூகம்பம், வெள்ளம், தீ பிடிச்சு எரியுது. எல்லாம் கண்ணால் பார்க்குறீங்க. இதெல்லாம் யார் ஏற்படுத்துகிறது என்று நினைக்கிறீர்கள்? எல்லாம் அல்லாஹ்வின் சக்தியால் தான் ஏற்படுகின்றது தவிர வேறு எந்த ஒரு பொருளாலும் எந்த ஒரு சக்தியாலும் ஏற்படவில்லை. எல்லாம் அல்லாஹ் தான் அனைத்து அழிவையும் இந்த உலகத்தில் ஏற்படும் ஒவ்வொரு அழிவுக்கும் காரணம் அல்லாஹ் தான். இப்போ இவனை உண்மையான அல்லாஹ் உதவி செய்வன், அல்லாஹ் மனிதர் மீது அன்பு கொண்டன்னு சொல்ல போறீங்களா? அல்லது அவர்கள் வணங்கும் தெய்வங்கள் மனிதர்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றன, அதனால தான் அவை மனிதனை அழிக்கவில்லை என்று சொல்லப் போகின்றீர்களா? அல்லாஹ் ஒருவனை அழிக்க நினைத்தால் யாராலும் தடுக்க முடியாது, நிறுத்த முடியாதுன்னு அல்லாஹ் திட்டவட்டமாக இந்த குர்ஆன் சொல்லுகின்றான். எவரால் முடியாது என்று சொல்லுகின்றான். அதேபோல் ஆகின்றதா இல்லையா? இன்று நடக்கும் அழிவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ அன்னைக்கு 6000 வருஷத்துக்கு வந்த கதை இது, சரித்திரம் இது. இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கும் எத்தனையோ அழிவுகள், விதவிதமான அழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் யாரால் ஏற்படுத்தப்படுகின்றது? எவன் ஏற்படுத்தி இந்த அழிவை யார் உண்டாக்குகின்றது? எல்லாம் அல்லாஹ் தான், வேறு யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. இப்பொழுது சொல்லுங்கள், அந்த காலத்தில் சரித்திரத்தை பாருங்கள், அழிவையும் பாருங்கள். இப்பொழுதும் அழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. யார் இந்த அழிவெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்த்து கொண்டே வாருங்கள். நீங்களே புரிந்து கொள்ளலாம். இப்படியாக ஒரு இறைவன் சொல்கிறான், செய்து காட்டுகின்றான். அவன் எடுத்து யாராலும் எதுவுமே செய்ய முடியவில்லை. அவனை ஜெயிக்க முடியலப்பா. நீ அல்லாஹ் செய்யும் காரியத்தை யார் எதிர்த்து பேச முடியாது. அவன் எந்த காரியத்தை தீர்மானித்தானோ அதனை யாராலும் தடை செய்ய முடியாது. இதுதான் உண்மை. இந்த குர்ஆன் என்ற புத்தகம் சொல்லுகின்றது, நான் சொல்லவில்லை. இந்த குர்ஆனை படித்து பார்க்கும் பொழுது, அதனை சிந்திக்கும் பொழுது இந்த உண்மைகள் வெளிவருகின்றன. யாரையும் குறையும் சொல்லவில்லை, குறைத்து பேசவும் இல்லை, தப்பாகவும் பேசவும் இல்லை, தவறாகவும் பேசவும் இல்லை. எதுவுமே இல்லாமல் இந்த சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே, என்னதான் சொல்லப்படுகிறது என்றுதான் படித்ததின் விளைவாக இவ்வளவு விஷயங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அதை தான் உங்களுக்கும் சொல்லுகின்றேன். நீங்களும் மனிதர்கள் தான். நீங்கள் எப்படி படைக்கப்பட்டீர்கள் என்று போன தடவை சொன்னேன்.
உயிரை கொண்டு படைக்கப்பட்ட. இந்த உயிரை வைத்து உங்கள் இறைவனை நீங்க எளிதாக கண்டுபிடித்து விடலாம். உயிரை வைத்துக்கொண்டு உங்களுடைய இறைவனை தெளிவாக கண்டுபிடித்து விடலாம். எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் மனிதர்கள் மீது என்று இதில் சொல்லுகின்றான். அவன் பேச்சைக் கேட்டு அவனுக்கு பயந்து அவன் ஒருவனையே இறைவன் என்று நம்பி அவனை இபாதத்தில் வணக்கத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நான் எந்த குறையும் இல்லாமல் காப்பாற்றுவேன், என் அருளை பூர்ணமாக கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றான். அதுவும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் மனிதர்களை கெடுப்பதற்கு ஷைத்தான் என்ற ஒரு ஜின்களில் படைக்கப்பட்ட ஒருத்தன் இருக்கின்றான். இவன் மூலமாக தான் எல்லா தப்பு தண்டவாளங்கள் அனைத்தும் போதிக்கப்பட்டன மனிதனுக்கு, மனித உள்ளத்தில். மனிதன் எளிதில் அவனுடைய வலையில் சிக்கிக் கொண்டான். எப்படி இந்த ஷைத்தானுடைய வலையில் மனிதன் சிக்கிக் கொண்டான் என்பதை பிஸ்மில்லாஹ் அடுத்த எபிசோடில் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். அதுவரை நான் சொன்ன இந்த ஆயத் நம்பரை பார்த்து கொள்ளுங்கள். சிலைகளின் பெயர்களையும் பார்த்து கொள்ளுங்கள். அதற்கும் இங்குள்ள கடவுள் பெயருக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அவர்கள் என்ன விஷயத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியாது. ஆனால் கடவுள் பெயர்கள் சிலையெல்லாம் போடப்பட்டிருக்கின்றது. எப்படி அழிக்கப்பட்டார் என்பது இந்த குரான் போடப்பட்டிருக்கின்றது. அனைத்து உண்மையாக்கப்பட்டு கொண்டே வருகின்றதே தவிர எதிர்த்து முடியாது சொல்லிட்டான். முடியவே இன்று வரை முடியாமல் இருக்கின்றது. யாரை அல்லாஹ்வை எதிர்த்து எவனும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டான். யாரும் ஜெயித்ததும் கிடையாது. அவனுடைய அழிவை யாரும் நிறுத்தியதும் கிடையாது. இப்போது இதை முடித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ்.